இவ தனியா இருக்கா? ஆமா, ஸ்ருதி எங்க? பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. இது நம்ம கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ். என்ன சான்ஸ்? எப்பயும் மிங்லி ஸ்ருதி கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். எப்பயும் இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா. அப்பயும் சரி இப்பயும் சரி மிங்லி கூட நம்ம பழக ட்ரை பண்ணதே இல்ல. நம்ம ஏன் பழகணும்? நீ ஸ்ருதி கிட்ட நல்ல திட்டு வாங்க போற. அப்பாவை நம்ம enemy of the school. இப்ப ஸ்ருதி குடும்பத்துல ஒருத்தன் தானே. அவன் நம்ம கூட பேசவே மாட்டான். எல்லாத்தையும் நீயே முடிவெடு. கதவு தட்டி பாப்பா தொடுக்கதானு. என்ன அதிசயமா இவன் நம்ம கிட்ட பேசுறான்? Where is Shruti? She went to meet her coach. Have you eaten Mingli? Do you have anything for me? Bashira, நீ அந்த ஸ்வீட் வச்சிருந்தியே குடு. அடடடடா, என்னோட ஃபேவரட் சாக்லேட் கொடுத்திருக்கா. Are you okay, Mingli? கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறிடுச்சு. பாட்டி வேற இல்ல, புது பாட்டி பாசமா பாத்துக்கிறாங்க. வீட்ல எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸா இருக்கதா ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு இன்னும் வேற ஒருத்தர் வீட்ல இருக்கோன்னு நினைப்பு போக மாட்டேங்குது. ஆரம்பிச்சிட்டான். நாம கிளம்புவோமா? டேய் கொஞ்சம் இருடா. Can we be friends? You are already my friend, Mingli. இவன் நல்ல பையன்தான், இவ்ளோ நல்ல பொண்ணுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பாவம், நீங்களும் சாப்பிடுங்க. Thank you. Thank you. என் புது நண்பர்கள் பிரவீன் அண்ட் பஷீரா. இவர் நடக்கிறத பார்த்தா இன்னைக்கு பெருசா என்னமோ நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. என்ன நடக்குது இங்க? அவர் தான் நடக்கிறாரு. அது இல்ல சூஸ், இந்த வீட்ல என்ன நடக்குது? எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. நடந்து நடந்து களைச்சி போய் அவரே சொல்லுவாரா. அதுவும் உண்மை. டேய், நீ ஏன்டா இப்ப நடந்து நடந்து தரையை தேய்ச்சிட்டு இருக்க? அவரு அப்செட்டா இருக்காரு அத்தை. அப்பா ஏன் அப்செட்டு? நாங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா? ஒரு மூணாவது ஆள் மூலியமா இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த வீட்டுல இத்தனை பேர் இருந்து என்ன புண்ணியம்? இப்ப நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? எனக்கு தெரியும், இது மிங்லிய பத்தி. ஏன் மிங்லி நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா இருக்கா, நீ எதை வச்சு சொல்ற? நம்ம கூட நல்லா பழகுறான், சரியான நேரத்துக்கு தூங்குறான். இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்க அர்த்தமா? தன் மன கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் சொல்லியிருக்கான். அவங்க மட்டும் சுத்திட்ட போய் சொல்லனா இந்த விஷயமே நமக்கு தெரியாம போயிருக்கும். நான் கூட நம்ம சாப்பாடு மட்டும் தான் ஒத்துக்கலன்னு நினைச்சேன். அத பத்தி இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? இருக்கிறத முடிக்கதான் நாம இருக்குமே. அதானே. பஷீராவும் பிரவீனும் என்கிட்ட சொல்லனா எனக்கு இந்த விஷயமே தெரியாது. ஓகே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்க? நான் தானே உங்களுக்கு அந்த ஐடியாவே சொன்னேன். ஓகே, ஸ்பெஷல் கிரெடிட் கோஸ் டு மாம். ஓகே, நாம உடனடியா ஒரு ஃபேமிலி டே வைக்கப்போம் மிங்லிக்காக. அந்த நாள் நாம வேற எந்த வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒன்லி மிங்லிக்கு மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இது நம்ம மிங்லி டே. ஹாய் எவ்ரிவன். ஸ்ரீ, மிங்லி டேனா என்ன? அது ஒன்றும் இல்லை, புதுசாக வந்த பேரனுக்காக புது கான்செப்ட். அவன் எங்களுக்கு எதிர்பாராமல் கிடைச்ச பொக்கிஷம் இல்லையா? அவன் எப்படியும் எங்கள் கூட செட் ஆகிடுவான்னு தான் நினச்சோம். ஆனால் அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ ஏக்கம் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அப்படியா? இந்த காலத்து பிள்ளைங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம நாம எல்லாம் அவ்வளவு தூரம் விலகி போயிருக்கிறோம். நாம விலகல சின்னம்மா, நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் விலகிடுச்சு. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா தானே நம்மளுக்கு நல்லது. இந்த வயசான காலத்துல நமக்கு அதானே வேணும். அது உண்மைதான். சரி, ஏன் விட்டு கதை விடு, பொண்ணை பற்றி சொல்லு. என்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு? காடு வா வாங்குது, வீடு போங்குது. புலம்புறத கொஞ்சம் நிப்பாட்றியா? இப்போ உனக்கு என்ன? நீயும் நல்லா இருக்க, உன் பிள்ளையும் நல்லா தானே இருக்கா? ஆமா,
பழைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். இதனால எனக்கும் பார்த்திபனுக்கும் அடிக்கடி சண்டை தான் வரும். வீடு நல்லா இருந்தா தானே நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போற பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இன்னும் நீ ஏன் பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் புது வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, உன் பையனும் நல்ல இடத்துல வேலை பார்க்கறான். அப்புறம் என்ன, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் கட்டி வச்சிரு. ஆமா, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்குவான். எப்பவாவது ஒரு நாள் அப்படியே வெளியே கொட்டுவான். உன் மனசை கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்சிருப்பான். ஆமா, யாரையாவது விரும்புறேன்னு சொன்னாலும் அடுத்து ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு யோசிக்கலாம். இவன் தான் ஊமை கொட்டா மாதிரி உம்முன்னு இருக்கானே. நீ இப்படி சொல்லும்போதான் என் பேர ஞாபகம் எனக்கு வருது. அவனும் இப்படிதான் உம்முன்னு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது எனக்கு தெரியும். வரன் நல்ல பையனாச்சா, இல்லாட்டி சிரிச்சு தானே பேசுவான். நான் வருண சொல்லல, மிங்லியே சொன்னேன். சரிதான் போ. அவன் இன்னும் உன் பேரனை என் மூளையில பதிவாகவே மாட்டேங்குது. சரி, பார்த்திபன் எப்படி இருக்கான்? அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவனுக்கு என்ன வேலை வேலைன்னு ராத்திரி பகலா ஓடிக்கிட்டே இருக்கான். ஓ, கல்யாணத்துக்கு காசு சேர்க்கறான் போல இருக்கு. வீட்டு காசே கழுத்து வரைக்கும் வந்து நிக்குது. அதை தாண்டி தானே அவனுக்கு மத்ததெல்லாம். ஆமா, நீ என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. எப்ப வர சொல்லு. வர சீக்கிரமே வர. என் பேரனையும் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வா. முத்து சொல்லி கொடுத்தால, ஓ ஓ சியோ முத்து. கரெக்டா சொல்லிட்டியா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வா. எப்ப பாரு எப்ப உங்களுக்கு வெளியே போச்சு இந்த கேள்வி எத்தனை சொல்லுங்க. Mingli, it's almost a week since you've come here. Have you learned any Tamil words? தப்பா கேட்டேன்டா, பேசவே மாட்டேங்கிறேன்ட்டு. பா, நீங்க கிட்ட பேச தனி திறமை வேணும்ப்பா. எங்க நீ பேச பார்க்கலாம். நான் பேசாம எப்படி அவனை பேச வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. தேங்க்யூ வருண் அண்ணா. டேய், இது பொய்யாட்டம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்தா பேசத்தாண்டா செய்யும். மாமா, அத்தை உட்காருங்க. எப்படி மாப்பிள? காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்பயாவது வந்தீங்களே. நாங்க இப்பவே லேட்டு தான். நான் ஏற்கனவே உங்க பையனை வந்து பார்த்திருக்கணும். என்ன மாமா, ஏன் பையன் பிரச்சனைங்க? உங்க பேரன்னு சொல்லுங்க. ஏங்க, பேரு மிங்லி தானே? மிங்லி. மிங்லி, இந்த சிவகாமிய நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்துலேயே நிறைய சீன வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களுக்கு சீன மொழியை விட தமிழ் மொழி நல்லா வரும்னு. என்னங்க நீங்க பேரங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன். அப்படியே சொன்னாலும் புரிஞ்சிடும் பாரு, பேசாம இரு. மிங்லி, ஐ எம் சுந்தரம். ஹாய் சுந்தரம். சுந்தரமா? என்னங்க வாய் இப்படி இருக்கு? சரி இரு. மிங்லி, ஐ எம் யோர் கிராண்ட் ஃபாதர். ஸோ தாத்தா சொல்லு. தாத்தா சொல்லு. நோ மிங்லி, யூ கால் மீ ஜஸ்ட் தாத்தா. தாத்தா. பிடிச்சிட்டான். அப்புறம் என்ன? நான் பாட்டி சொல்லு. பாட்டி இஸ் குக்கிங். ஐ ஆல்சோ பாட்டி. பையன் பிடிச்சிக்கிட்டான் பாரு. ஆமா, விடுங்க, போ அவனே கத்துக்குவான். சரி, இப்பதானே வந்துருக்கீங்க, பசிக்குதுல்ல, வாங்க சாப்பிடலாம். சமைச்சிட்டு இருக்கேன். இதை போய் பார்க்குறேன். உங்க அத்தை போனா லேட்டு தான். ஆமா, இவர் எப்பவும் இப்படித்தான். நான் வரேன். மணிமேகல, சமைக்கிறியா? இரு வரேன். என்ன சமையல் இன்னைக்கு? ஏமா இப்ப பார்த்து நம்மளுக்கு தெரியுங்க. கிட்ட ஓகே மில்லி. ரெண்டு மூணு தமிழ் வார்த்தையும் கத்து வச்சிருக்கானே, கேளுங்க. அப்படியா? You know any Tamil words? சோறு. இது போதுமே, முதல்லயே சாப்பாட்டு விஷயத்தை கத்து வச்சிருக்காரு. ஜீவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். செந்தில் அவன் கூட படிச்சவனா? உங்க கடையில வேலை செய்யறவனா? வயசு ஒரு 35 இருக்குமா? 35 தெரியலையே. யாரு இவரையா கேட்டீங்க? நம்ம மளிகை கடைய ஒரு நாள் இவர் பொறுப்புல விட்டு பாருங்க. கடையை திறக்க மறந்துட்டு ஆளே காணா போயிடுவாரு. என்னம்மா மணிமேகலை, என்ன இப்படி சொல்ற?
சாப்பாட்டு கடையை இத்தனை வருஷமா இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு என்ன மளிகை கடையை நடத்த தெரியாதா என்ன? நல்லா கேளுங்க மாமா. ஏதோ என் அத்தை பண்ண புண்ணியத்துல 2 தங்கமான ஸ்டாஃப் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் பெருமாளோட சமையல் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோனியா ரொம்ப டேமேஜ் பண்றேனே. உன் ரியல் எஸ்டேட் பிசினஸை விட என் கடை நல்லாவே போய். அப்பா பாருங்க பையனை வம்பு கிழக்குறாரு. இவளுக்கு இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பு. இந்த போனை போய் சார்ஜ் பண்ணு. என்னம்மா ரஜினி குமார்னு இத்தனை மிஸ் கால்ஸ் வந்திருக்கு? அவன் நம்ம கடையில வேலை செய்யறோமா? நம்ம குமாரா? ஐயோ, அவன் அடிச்சிருக்கானா? ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்க போறான். ஒரு போன் போடுறேங்க. இங்க பாரு, உன் போன்ல தான் சார்ஜே இல்லைல்ல, அப்புறம் எப்படி போன் பண்ணுவ? சரி, உங்க போன்ல போடுங்க. ஹலோ. டேய், என்னடா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்க? என்னட்ட? டேய், என்னடா சொல்ற? டேய், நீ தானடா அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த? டேய், நீ அங்கே தானடா. என்னத்தான் சொல்றது உனக்கு? டேய், நான் வந்தேன், என்ன செய்வேன்னு தெரியாது. என்னங்க, என்ன ஆச்சு? இந்த பாரு, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. ஓகே, போனது போச்சு. இப்போ நீ என்ன செய்யறனா, அங்கே என்னென்ன காணா போச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அங்கே வச்சிரு. நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன். வைடா. மாமா என்னாச்சு மாமா, ஏன் கத்துறீங்க? காலையில் நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு கடையை திறக்கல. அவங்ககிட்ட சாவியை கொடுத்து நீ போய் மத்தியானத்துக்கு மேலே கடையை திறக்கலாம், நாங்கள் போய் மகளை பார்த்துட்டு வரோன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், யாரோ பூட்டை உடைச்சு கடையில் புகுந்து இருக்கிற சாமான்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இப்பவே ரிப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா. அவங்ககிட்ட முதல்ல விசாரிக்கணும். அந்த வேலு பாய கூட இவனை சேரவே வேண்டாம்னு சொன்னேன். இவன் கேட்கிறானா? சரி மாப்பிள்ள, நீங்க பாத்துக்கோங்க. பதட்டம் இல்லாம மெதுவா போங்க. நான் பின்னாடியே வரேன். அப்புறம் நீங்க வாங்க. வரப்பா. ரிலாக்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரிலாக்ஸ். நான் என்ன செய்வேன்? கடையை திறக்கலான்னு வந்தா இந்த கதியில கிடக்குது. உங்களுக்கு நான் கால் பண்ண, நீங்க போனை எடுக்கவே இல்லை. இங்க இருந்தா அது வேணும் இது வேணும்னு கால் பண்ணிக்கிட்டே இருப்ப. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பொண்ணு வீட்டுக்கு போய் போனை சைலண்ட் மூட்ல வச்சேன். நீ என்னடானா இப்படி வினையா செஞ்சு வச்சிருக்கிய? நான் என்ன செஞ்சேன்? விட்டா நான் தான் திருநீங்க சொல்லிக்க ஒழிய. இப்படி இருந்தா நான் வேலையை விட்டு கிளம்புறேன். ஏய் நில்லுடா, நீ போயிட்டா இங்க திருடு போன பொருளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் என்ன செஞ்சேன்? பாரு, சம்பவம் நடந்தப்ப நீ தான் இங்க இருந்திருக்க. என் மாப்பிள்ளை என்ன போலீஸ் ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. விட்டா நீங்களே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க ஒழிய. நீ தான் செய்யலன்னு சொல்றிய, அப்புறம் எதுக்கு பயப்படுற? பயமா எனக்கா? எடுத்துடா ஆள பாரு, என்ன கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு. சீரியஸா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? என்ன படான்னு கோமாளிட்டீங்க? பின்ன உன்னை ரஜினி சொல்றியா? அப்படித்தான் சுத்தி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணை அது இதுன்னு வந்துச்சுன்னா நீங்க இருக்கணும். நீ இல்லைன்னு வச்சுக்க, முதல் சந்தேகம் உன் மேல தான் வரும். ஆமா, சொல்லிட்டேன். ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய அவமானம் தேவையா? உன்னை யாரு இப்ப அவமானப்படுத்தினா? பாரு, போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆக வேண்டியதா பாரு. ஏய், போய் இந்த காலியான இடத்தெல்லாம் நிரப்பு போ. ஆனா ஒண்ணு. என்ன? என் மேல நீங்க சந்தேகப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய், உன் மேல என்ன கையை வைக்கலையேன்னு சந்தோஷப்படு. போடா. போயிட்டேன். பாடுறா, மனுஷன் வயிற்றுச்சல்ல கிடக்குறான். நான் தாத்தா கிட்ட சரியா கூட பேசல. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துருச்சு, உடனே கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். கடையில வேலை செய்யற குமாரை பார்த்திருக்கியா? நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் அம்மாவோட கடைக்கு போகும்போது ரஜினி மாதிரியே ஸ்டைல் காமிச்சிட்டு இருந்தாரு. ஏற்கனவே பாட்டி எல்லாத்துக்கும் கவலைப்படுவாங்க, இப்ப இந்த மாதிரி வேற ஆயிடுச்சு. குமாரா? உண்மையிலே அவர் இதெல்லாம் செஞ்சிருந்தாருன்னா எதுக்கு அவரே ஃபோன் பண்ணி சொல்லணும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி இருக்கலாமே. வேற யாரா இருக்கும்? தாத்தா பாட்டி இங்கே இருந்து அவங்க கிட்ட விசாரிச்சிருக்கலாம். அதுக்குன்னு திருடனை சும்மா விட முடியுமா? சும்மா விடக்கூடாதுதான். வேணும்னா நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வருவோமா? இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு தான் மிங்லி டே ஆச்சே. மிங்லிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. பாட்டியும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்போதைக்கு திருடனை பிடிக்கிறத பத்தி யோசிப்போம். நமக்கு அக்கறை தான் இருக்கு. பிருந்தாவுக்கு தெரிஞ்சா ஆர்வமா இறங்கிடுவா. எதுக்கு இன்னைக்கு இத்தனை பேர் என்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க? நானும் இத்தனை தடவை தான் சிரிக்கிறது. கொஞ்ச நேரம் எங்கேயாவது தனியா போகணும் போல இருக்கு. இவங்க எல்லாரும் நல்ல குடும்பம், என்னை சந்தோஷமா வச்சுக்க பாக்குறாங்க. என் குடும்பமும் இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அம்மா நான் பிறந்த நாள்ல இருந்து என்னை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு உலகமே பாட்டி தான். இப்ப பாட்டியும் என்னை விட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா எப்ப வருவாங்கன்னே தெரியல. என் விதி இப்படிதான். வேற ஒரு குடும்பத்துல வளரணும்னு இருக்கும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்னாலும் எண்ணங்கள் தேடும், கனாவும் வண்ணங்களாகும், ஆசையும் ஏக்கமும் இது ஆராதோ யாதோ. ஆராரிரோ பாரம் தாங்காதையா, ஆராரிரோ சோகம் தீராதையா, ஆராரிரோ பாரம் தாங்காதையா, ஆராரிரோ சோகம் தீராதையா. டேய் இங்க என்னடா பண்ற? ஒரு மீட்டிங் வந்தேன்டா. நீ எப்படி இருக்க? நான் ஓகே. இப்பதான் ஒரு டெலிவரி முடிச்சேன். திருப்பி கடைக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல, சகல கிட்ட நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு உங்ககிட்ட ஒழுங்காவே பேச முடியலடா. சரி கடைக்கு சரி 5 நிமிஷம் உனக்காக என்னன்னு சொல்லு. டீ இந்த வீட்லயுமா இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? மனுஷனுக்கு நேரங்கால பார்த்தா பசி வரும். அடை திறந்திருக்கிற வரைக்கும் ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். டெலிவர் பண்ண வேண்டியது என்னோட வேலை. அடுத்தவங்க பசி தீர்த்தாதான் என் பசி தீரும். அப்ப இஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செய்யற சொல்லு. டேய் நான் உன் நண்பன்டா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இஷ்டப்பட்டு வேலை செய்யலடா, கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறேன். மழை வெயில்னு பார்க்காம இந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரே அலைச்சல். கஷ்டம்தான் இல்ல? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு ஜீவன்? இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப இலக்காரமா இருக்கு. யாரு சொல்ற? கடையில் இருக்கிற பெருமாள், சுவந்தி அவங்களாம் என்ன கேலி பண்ணனா தூக்கமே வராது. மாணிக்கம் சோனியா இருந்துமா இப்படிலாம் செய்யறாங்க? அவங்க இருக்கிற தைரியத்துல தான் இந்த ரெண்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தங்கமான மனுஷனாச்சே. தங்கம் தான், அதான் என்ன மாதிரி பித்தளைய பார்த்தா இலக்காரமா இருக்கு. டீ நீ ஏன்டா உன்னை பித்தளைன்னு சொல்லிக்கிற? அவங்களுக்கும் உனக்கும் என்னடா குறைச்சல்? எந்த விதத்துல குறைச்சல் இல்ல, வசதியிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எல்லா விதத்திலையும் தான் குறைச்சல். என் குடும்பத்தை பாரு, இன்னும் கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பாரு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் இந்த வயசுல கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதான் எல்லாரும் நான் மட்டமா பாக்குறாங்க. இந்த கஷ்டத்துலயும் இப்படி மாடு மாதிரி உழைக்கிற. இந்த உலகத்துல என்னை விட பாவமான ஜென்மம் வேற யாருமே இல்ல ஜீவன். ஏதோ பழைய நண்பனை பார்த்த சந்தோஷத்துல என் கவலையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத ஜீவன். உனக்கு ஒண்ணுன்னா நான் வரமாட்டேனா? என்ன இருந்தாலும் என்கிட்ட பேசு, சரியா? சரிடா, எனக்கு உண்மையிலே ரொம்ப டைம் ஆகுது. அடுத்த டெலிவரிக்கு நான் ஓடணும். நான் வரேன், சரியா? வாவ், நாம அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி திருடனை கண்டுபிடிக்க போறோமா? இரு அவசரப்படாத. நான் நினைச்சதை விட வேகமா இருக்கே. பின்ன என்ன, எப்பவுமா நம்ம வாழ்க்கையில இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என் தாத்தா கடையில திருட்டு போனது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீயே யோசிச்சு பாரு, மற்ற நியூஸ்க்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டோம்.
ஆனால் திருட்டு கொள்ளை நியூஸ்க்கெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகும், எவ்வளோ பணம் திருட்டு போச்சு, திருடன் மாட்டுவானா இல்லையா, இதெல்லாம் பரபரப்பான செய்தி வரும். நீ சொல்றது சரிதான். நம்ம எப்பவுமே மத்தவங்கள பத்தி ரீசர்ச் பண்ணி மத்தவங்கள பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் vlog செய்வோம். ஆமாம், நான் தான் ஒரு ரிசர்ச் ஏஜென்ட். இப்போ என்ன அதுக்கு? நாம ஏன் நம்ம வீட்ல நடந்த திருட்டு பத்தி vlog செய்யக்கூடாது? வீட்டிலேயே நடந்துச்சு, கடையில் தானே. யா யூ கெட் மை பாயிண்ட் ரைட்? ஓகே ஆனால் 10 மினிட்ஸ்க்கு கான்டென்ட் வேணுமே. நான் இந்த திருட்டை பத்தி 5 நிமிஷம் உனக்கு பேச முடியும். இந்த திருட்டை முதல்ல யார் பார்த்தா, இந்த திருட்டு எப்படி நடந்துச்சு, இந்த திருட்டை எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு, இதெல்லாம் நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிடுவேன். அப்புறம் மீதி 5 நிமிஷம் அங்கதான் நீ வர. நானா? அப்ப யாரு கேமரா ஆபரேட் பண்றது? வரேன்னா நீ ஃப்ரேம்ல இல்ல பிருந்தா. இந்த சிங்கப்பூர்ல நடந்த மத்த ராபரி பத்தி ரிசர்ச் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. ஓ அப்படி வரியா? அப்புறம் vlog டைட்டில் பட்ட பகலில் நடக்கும் திருட்டு சம்பவங்கள். அந்த டைட்டில் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல்லால. இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டிலா வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நல்லா தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரி.